ஆனால் பிஷப் ரம்ஜான் நோன்பு காலம் முழுவதிலும் 30 நாட்களிலும் தேவாலயத்தின் வாசலில் காத்து நிற்பார். எதற்கு தெரியுமா? அவருடைய தனிப்பட்ட சமையல்காரர் முகம்மது கவுஸ். பிஷப்புக்கு சமைச்சு போறவர் யாரு? பாய். ஆமா, இப்போ நோன்பு காலம் வந்து விட்டது. எனவே நோன்பு திறக்கிற போது பர்னபாஸ் முகம்மது கவுஸ் நோன்பு திறப்பதற்கு தேவையான பேரிச்சம்பழங்களையும் வயிறு புண்ணாகாமல் இருப்பதற்கான பழ வகைகளையும் கஞ்சியையும் தயார் செய்து வைத்துக் கொண்டு முகம்மது கவுஸின் வருகைக்காக பிஷப் காத்திருப்பார். பிஷப் கத்தோலிக்க திருச்சபையின் தந்தை பர்னபாஸ் தன் சமயக்காரர் முகம்மது கவுஸோடு சேர்ந்து அமர்ந்து அந்த பழங்களை உண்டு நோன்பு திறப்பார் என்பது மட்டுமல்ல, தேவாலயத்திற்குள்ளேயே கவுஸ் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு தூய்மையான இடத்தையும் அவர் ஒதுக்கி வைத்திருப்பார். இதுதான் உலகம் யாவையும் தாமுழ ஆக்குதல். இதுதான் அன்பு, இதுதான் தோழமை. நான் திரும்ப சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலக உள்ளங்கையில் உலகம் என்றால் உலகத்தை மடக்கி பையில் போட்டுக் கொள்வதல்ல. எங்க அப்பா 50 ஏக்கர் வாங்கினாரு, அவங்க அப்பா 25 ஏக்கர் வாங்கினாரு, தாத்தா 25 ஏக்கர் வாங்கினாரு, எங்க அப்பா 50 ஏக்கர் வாங்கினாரு, நான் 300 ஏக்கர் வாங்கியிருக்கேன் பெருமை எடுத்துக் கொள்ளலாம். உலகம் முழுவதையும் உழைத்து போட்டு விட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்க தாத்தாக்கு, உங்க அப்பாக்கு, உனக்கு எல்லாத்தையும் வாங்கி போடுறதுக்கு மண்ணு தயாரா இருக்கு. நீ இவ்வளவு வேணா வாங்கி போடலாம், உன்னை வாங்கி போடுறதுக்கு மண் தயாராக இருக்கிறது. உலகம் என்பது ஒரு சுழற்சி. உலகம் என்பது ஒரு சக்கரம், சுற்றுவதால் மட்டுமல்ல, அது இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டது. உள்ளங்கையில் உலகம் எல்லாரும் மொபைல் 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 மொபைலுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் பேச மாட்டேன். மொபைல் என்பது ஆகச்சிறந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அது எப்படி பயன்படுத்துவது என்பது அவரவர்கள் புத்திசாலித்தனத்தையும் அவரவர்கள் மூடத்தனத்தையும் பொறுத்தது. உங்கள் பாதை சிறந்தது என்பது தீர்மானிப்பது நீங்கள் காலில் போடும் செருப்பு அல்ல. உங்கள் பாதை சிறந்தது என்பதை தீர்மானிப்பது நீங்கள் காலில் போடும் செருப்பு அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை. நீங்கள் வைத்திருக்கும் அலைபேசி அல்ல உங்கள் அந்தஸ்தை தீர்மானிப்பது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்கள் அறிவை தீர்மானிக்க போகிறது. I'm not against mobiles. மனிதகுலம் கண்டுபிடிக்கிற எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் எதிராக நான் ஒருபோதும் பேச மாட்டேன். அப்படி பேசுவது பிழையானது. அப்ப மொபைலால் பயன் இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பணியாற்றிய கிராமங்களில் தகப்பன் இறந்து போனால் இறந்த செய்தியை எப்படி சொல்வார்கள்? தந்தி. தந்தி எப்போதாவது குறித்த நேரத்திற்கு போயிருக்கிறதா? குறித்த நேரத்திற்கு போகாமல் இருப்பதற்கு பேர் தான் தந்தி. தந்தினாலே நம்மளால இளவும் தான் வச்சிருக்கான். அது இன்னொரு கதை, தனி கதை. ஆமா, ப்ரொமோஷன் ஆர்டர் வந்தது தந்தியில் வந்துச்சு. யூ ஆர் ப்ரொமோட்டட்னு செத்துட்டான். ஏன்னா யாரோ செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவன் ப்ரொமோட் ஆயிட்டான். ஏன்னா அதுதான் வரும் நம்பி. அப்புறம் பின்னால துக்க செய்தி வரும் தந்திகளில் கருப்பு மை அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கருப்பு மை அடிக்கலைன்னா அவன் அடி வாங்கிடுறான் அப்படின்னு. 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பணியாற்றிய கிராமப்புறங்களில் தகப்பன் இறந்து போனால், தாய் இறந்து போனால், தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் கல்வி கற்று ஒரு பெருநகரத்தில் சென்னையில் வந்து வேலை செய்கிற மகனுக்கு தந்தையின் மரணத்தை, தாயின் மரணத்தை தந்தியின் மூலம்தான் சொல்லுவோம். அந்த தந்தியையும் தபால் ஆபீஸில் அனுப்புவதற்கு நாங்கள் பணியாற்றிய வங்கிக்கு தேடி வருவார்கள். ஏன்னா ஃபில்லப் பண்ணணும்ல, அதை நிரப்புறதுக்கு தெரியாது. தந்தி புக் பண்ணி கொடுப்போம். தந்தி போய் சேர்ந்தா 25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பகல் நேர பேருந்துகள் கிடையாது. இரவுல தான் பேருந்துகள். பகல் நேரத்தில் நகர பேருந்துகள் தான் உண்டே தவிர தொலைதூர பேருந்துகள் பகலில் கிடையாது. பகலில் போய் தந்தி சேர்ந்தாலும் அவன் கிளம்பவே முடியாது. தந்தி சேர்ந்ததற்கு பிறகு அவன் பேருந்து பிடித்து ஏறக்குறைய அன்றைக்கு மதுரைக்கு வருவதற்கே 12 மணி நேரம் ஆகும்.
அதற்கு பிறகு அவன் அருப்புக்கோட்டைக்கு வருவதற்கு 15 மணி நேரம் ஆகும். அருப்புக்கோட்டையிலிருந்து அவன் கிராமத்திற்கு வருவதற்கு 18 மணி நேரம் 19 மணி நேரம் ஆகிவிடும். சற்றேறக்குறைய 18-20 மணி நேரம் கழித்து அவன் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிற போது தன் உழைப்பால், தன் வியர்வையால், தன் குருதியால் அவனை படித்து ஆளாக்கிய தந்தையின் இறுதிச் சடங்குகளை கூட அவனால் செய்ய முடியாது. இறந்தவரை பாதுகாத்து வைக்கும் பெட்டிகள் அப்போது இல்லை. மாலை 5 மணி 6 மணிக்கு பிறகு உடம்பை வைத்திருக்க மாட்டார்கள். பேருந்திலிருந்து இறங்கியதற்கு பிறகு வீட்டிற்கு போகாமல் எல்லாம் முடிந்து விட்ட, எரிந்து சாம்பலாகிவிட்ட தகப்பனின் சுடு சாம்பலில் போய் விழுந்து முகம் புதைத்து அழுத்த பையன்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த சுடு சாம்பலில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் பட்ட துயரத்தை என் கைகள் இன்றைக்கும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அலைபேசி வந்து விட்டது. தகவல் தொடர்பின் உச்சம் பாருங்கள். இப்போதெல்லாம் இறக்கிறவரை காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தம்பி கிளம்பிருன்றான். சொல்றானா? தம்பி கிளம்பிரு. என்னாச்சு? உங்க அப்பா கிளம்பிடுவாள போல இருக்கு. உங்க அப்பா கிளம்பிடுவாள போல இருக்கு. கிளம்பிடு. உடனே பிள்ளை கிளம்புறான். கிளம்பிட்டானா? விரைந்து வந்துட்டானா? பகல் நேர பேருந்துகள் இருக்கா? பகல் நேர பஸ்ஸுகள் இருக்கா? வந்துட்டானா? குறைந்த பட்சம் தன் வாழ்நாள் முழுவதிலும் தன்னை வளர்த்து ஆளாக்கி, தன் வியர்வையால், குருதியால் தன்னை உருவாக்கிய தன் தகப்பனுக்கு முகம் பார்த்து இறுதி சடங்கு செய்யும் ஒரு அரிய வாய்ப்பை ஒரு அலைபேசி கொடுத்திருக்கிறதா இல்லையா? ஆமாமா இல்லையா? அப்ப அலைபேசிகள் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். கல்யாணமான மகள் அயல்நாட்டில் இருக்கிறாள், வேறு ஒரு ஊரில் இருக்கிறாள். முன்பெல்லாம் மகளை பார்ப்பதென்றால் போகணும். இப்ப அப்படியா? காலையில் 7:15 மணிக்கு வீடியோவை ஆன் பண்ணிட்டு என்ன டிஃபன் இன்னைக்குங்க? அப்போ அலைபேசியும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் மனிதர்களை துன்பங்களில் இருந்து மீட்கிறதா இல்லையா? மீட்கிறது. அப்படி துன்பங்களில் இருந்து மீட்கும் ஒரு கருவியை அதற்காக பயன்படுத்தாமல், வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தாமல், ரீல்ஸ் பார்க்கறதுக்கும், இப்படி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட பின் வரிசையில் உட்காந்துக்கிட்டு இப்படி பிரட்டி பார்த்துக்கிட்டு ஃபார்வர்ட் மெசேஜிலேயே லவ் பண்ணுறவனையும் யார் காப்பாற்றுறது? யார் காப்பாற்றுறது? அவரவர்கள் தான் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தாகம் எடுத்த குதிரையை தண்ணீர் இருக்கும் குளத்தருகே கொண்டு போவது குதிரைக்காரன் வேலை. தண்ணீர் குடிப்பது யார் வேலை? குதிரையின் வேலை. நான் படிக்க மாட்டேன், எனக்கு படிக்க நேரம் இல்லை. என்ன நேரம் இல்லை? அப்புறம் கையில் வாட்ச் கட்டியிருக்க நேரம் இல்லை. மொபைல் இல்லை. அலைபேசிகள் தொடர்புக்கானவை. They are the instruments for communication, not even for conversation. உரையாடுவதற்கு கூட அது ஏற்றது அல்ல, தகவல் தொடர்புக்கு தான் ஏற்றது. அதற்குத்தான் அதை பயன்படுத்தி கொண்டோம் என்று முடிவு செய்து கொண்டால், உலகம் எங்கே இருக்கிறது, உலகம் என்னவாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அது உதவும் என்றால், அதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தினால் அது வேறு. ஆனால் உங்கள் உலகமே அதுதான் என்று நீங்கள் ஆனால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் பயணத்தின் வெற்றி உங்கள் கால்களில் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகளில் இல்லை, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையில் இருக்கிறது, பகுத்தறிவில் இருக்கிறது. எப்படி உலகம் மாறி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் எப்படி இயங்குகிறது என்று பாருங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற ஒரு குறள் இருக்கிறது இல்லையா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூறோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. இந்த உலகத்தில் நூலோர் என்றால் படித்தவர்கள், நூலோர் என்றால் மேன்மக்கள். அவர்கள் தொகுத்து சொன்ன எல்லா அறங்களிலும் கள்ளுண்ணாதே, கொலை செய்யாதே, பொய் பேசாதே, திருடாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே என்று நூற்றுக்கணக்கான அறங்கள், சிற்றறங்கள், பேரறங்கள் எவ்வளவோ இருக்கு. நூலோர் தொகுத்து சொன்னவற்றில் எல்லாம் எது தலையானது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். ஓம்புதல்னா என்ன? போற்றுதல். போற்றுதல்னா என்ன? அவைகள் உயிர் வாழ்வதற்கான உரிமையை ஒப்புக்கொள்வது.
ஒரு சுழற்சி இந்த உலகத்தில் இருக்கிறது. அடிப்படையான எது உலகம்? எது உலகம்? இந்த உலகத்தில் தனக்குத்தானே தேவையான உணவை தயாரிக்கும் வலிமை பெற்றவை தாவரங்கள் மட்டுமே. கரெக்ட்? சூரிய ஒளியில் மண்ணிலே இருந்து அவெல்லாம் மண்ணு பையன் யாரையும் சொல்லாதீங்க. மண்ணுக்கு பகுத்தறிவு உண்டு. வறுத்த விதை மண்ணில் முளைக்காது. மண்ணுக்கு தெரியும் அது வறுத்த விதையா ஈரமான விதையா என்று. எந்த விதையை முளைக்க செய்ய வேண்டும், எந்த முளை தழைக்கும் என்று மண்ணுக்கு தெரியும். அது கூட தெரியாதவனை ஏன் மண்ணு பையன் சொல்றீங்க? மண்ணுக்கு பகுத்தறிவு உண்டு. மனிதர்களில் பலருக்கு இல்லை. இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்தில் சுடுகாட்டுக்கு போகும்போது சுடுகாட்டில் நெருப்பு இருக்காது, தீப்பெட்டி இருக்காது. தீப்பெட்டியே கிடையாது. 1925க்கு பிறகு தான் தீப்பெட்டியே வருது. அதுக்கு முன்னால் தீப்பெட்டியே கிடையாது. வீட்டிலேயே எல்லா வீட்லேயும் நெருப்பு இருக்காது. ஒரு வீட்டில் தான் நெருப்பு இருக்கும். சாயங்காலம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து 6 மணிக்கு மேலே அந்த வீட்டில் போய் கங்கு எடுத்துகிட்டு வந்து வீடுகளை சமைப்பாங்க, விளக்கேற்றி வச்சுக்குவாங்க. கங்கு எடுத்து கொண்டு வருகிற நெருப்பில் தான் சமைப்பார்கள். கங்கெடுத்து கொண்டு வர நெருப்பில் தான் விளக்கேற்றுவார்கள். பிறகு மறுநாள் மீண்டும் போய் கங்கெடுத்து கொண்டு வருவார்கள். ஒட்டுமொத்த ஊருக்கும் தேவையான கங்கை நெருப்பை ஏதேனும் ஒரு வீட்டில் பாதுகாப்பார்கள். சமைப்பதற்கான விளக்கேற்றுவதற்கான நெருப்பையே யாருடைய வீட்டிலாவது இருந்துதான் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைமை இருந்த காலத்தில் இறந்தவனை எரிப்பதற்கு சுடுகாட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொள்ளி சட்டி கொண்டு போகணும். ஏன்னா அங்கே தீப்பெட்டி இல்லை, அங்கே நெருப்பு கிடையாது. இங்கிருந்து கொண்டுட்டு போனால் தான் எரிக்க முடியும். 4400 வோல்ட் மின்மயானத்துக்கு போகிறப்பவும் நம்ம ஆள் உன்னை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளை எதுக்குடா அப்படின்னா, என்ன பழக்கம்னு கேளுங்க, தெரியாது. ஒன்றும் இல்லை. சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்ஸில் போகும்போது பாருங்க, அவன் லைட்டு போடுவான். யார்? பஸ்ஸில் அல்லது ஏதாவது ஒரு பொது இடத்துல உடனே கும்பிடுவான். நல்லா பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பேரும் கும்பிடுவான். இன்னும் சில பேர் இருக்கான், நம்ம கும்பிடாமல் இருக்கிறத எவனாவது பார்த்துருவானோன்னு பயந்து கும்பிடுவான். கும்பிடுவேன் ஒரு 10 பேரை மொத்தமாக பிடிச்சு, ஏன் கும்பிட்டுன்னு கேளுங்க, தெரியாது. சரி, மின்மயானத்துக்கு போகும்போது ஏன் கொண்டுட்டு போகிற அப்படின்னு கேளுங்க, தெரியாது. முந்தையாவது காடாத்துறதுக்கு மறுநாள் போகணும் இல்லையா? இன்னைக்கு போய் எல்லாம் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் போய்த்தான். அப்பவும் கொஞ்சம் எரியாமல் இருக்கும். போட்டு எரிச்சு ஏதோ பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது, அதான் இன்னும் எரியாமல் இருக்குது அப்படின்னு கட்டியான்னு சொல்லுவான். யாருக்கு கவலை இல்லை. ஆமாம். அப்புறம் அது தனியாக ஸ்பெஷலாக அதுக்கு கொஞ்சம் நெருப்பு போட்டு அதுக்கு சர்க்கரையை சீனியை ரைட்டா சீனியை அள்ளி போட்டு அந்த ஏரியாவை மட்டும் எரிக்க வச்சு, அதுவும் நெஞ்சு எரியாமல் இருந்தால் அவர் ஏதோ பிரச்சனையில் இருக்கார். ஆமாம். அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் போயிட்டார். ஆமாம். நீ ஏன்னா இன்னைக்கு நீ ஏன்னா தூக்கிட்டு போகிற, மறுநாள் போனால் தான் சாம்பார் வாங்க முடியும். இப்போ அப்படிலாம் கிடையாது. 2.5 மணி நேரம் தான். இந்தாங்க உங்கள் பெரியப்பா, இந்தாங்க உங்கள் சித்தப்பா அப்படின்னு பேக் பண்ணி கையில் சூடாக கொடுக்குற. ஐயா சுட கொடுத்துட்றான். ஆனால் இவன் கொள்ளி சட்டி தூக்கிட்டு போகிற. ஏன்? பழக்கம். ஏன் சாமி கும்பிட்ற? பழக்கம். என்ன பழக்கம்? தெரியாது. உலகம் எவ்வளோ மாறி இருக்கு தெரியாது. ஒருத்தன் பொங்கல் தின்னுட்டு கோயிலில் துடைக்கிறதுக்கு ஒன்றும் கொண்டு வரல, அப்படி இப்படி பார்த்துருக்கான். சோத்தில் துடைச்சிருக்கான். இப்போ எங்கேயோ கேட்டு படித்தேன் நான் அதை. அவன் சோத்தில் துடைச்சிருக்கான். அவன் சோத்தில் துடைச்சதை ஒருத்தன் பார்த்துட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்? துடைச்சதை பார்த்துட்டானே அப்படின்ட்டு 2 தடவை துடைச்சிட்டான், 3 தடவை துடைச்சிட்டான். துடைச்சிட்டு 3 தடவை தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான் அந்த இடத்த. அவன் சொல்கிறான், 4 நாள் கழித்து போனால் அங்கே ஒரு வரிசை நிற்கிது. எதுக்கு? 3 தடவை தேய்ச்சிட்டு கும்பிடுறதுக்கு. சும்மா சிரிக்காதீங்க, நம்மளே அப்படி இருக்கோம். சமயத்தில் பஸ்ஸுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம், 20 பேர் பஸ்ஸுக்கு நிற்பான். பார்த்துருக்கீங்களா? நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கோம், 20 பேர் பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருப்பான். ஒருத்தனுக்கு ரொம்ப அவசரமாக இருக்கும், நிஜமாகவே அவனுக்கு அவசரமாக இருக்கும். அவன் ஆஃபீஸுக்கு போகணும். அவன் மேனேஜர் மோசமான ஆளாக இருப்பான், லீவை போட்டுருவான். அவன் ஹெட்மாஸ்டர் ஒத்துக்க மாட்டார், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்,
போயே ஆகணும். அவன் இப்படி கை நீட்டி பார்ப்பான், மழை குறைஞ்ச மாதிரியே இருக்காது. ஆனாலும் அவனுக்கு அவசரம். அவன் போன உடனேயே அவனுக்கு பின்னால் ஒரு 4 பேர் போவானா போக மாட்டானா? ஏன்னு உள்ள ஒரு செம்மறியாடு இருக்கும், உள்ள ஒரு செம்மறியாடு நம்மளால் வளர்த்துக்கிட்டே இருப்பான். ஆமாம், அது குதிச்சு இறங்கி ஓடும், பின்னாலே ஓடும். யாருக்கு இந்த செம்மறியாடு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு பகுத்தறிவு இல்லையோ, யார் படிக்கலையோ, யார் உலகத்தை வாசிக்கலையோ, இருளை கண்டு அஞ்சிய மனிதன் ஒளி வந்தபோது அதை வணங்கி இருக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இருளை கண்டு மனிதன் அஞ்சினான்? இன்னும் இருட்டு சௌரியம் தானே. ஒரே காரணம் தான், விலங்குகளுக்கு இருளில் கண் தெரியும், மனிதனுக்கு தெரியாது. எனவே அது எளிதாக அவனை வேட்டையாடிவிடும். அது வருவதை இவனால் பார்க்க முடியாது, இவன் வருவதை அது பார்த்து விடும். எனவே இரவில் தனக்கு உயிரிழப்புக்கும் இரவில் தன்னை வீழ்த்துவதற்கும் ஆன உயிரினங்களுக்கு பார்க்கும் வலிமை இருந்த காரணத்தால் இருளை கண்டு அஞ்சிய மனிதன் ஒளி பிறந்ததும் அதை வணங்கினான். நீ மின்சார விளக்கு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கும்பிட்டா என்ன அர்த்தம்? மின்சார விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எடிசன் பட்ட பாடு தெரியுமா உனக்கு? 1000 தடவை சோதனை பண்ணியிருக்காரு, 1000 தடவையும் தோத்துட்டார் அவர். 1000 தடவை பிறகு அவர் நண்பர்களை கேட்டாங்க, உனக்கே வெக்கமா இல்லையான்னு. அவர் சிரிச்சுட்டே சொல்லிட்டாரு, இந்த 1000 வழிகளில் மின்சார விளக்கை எரி வைக்க முடியாது என்று கண்டுபிடித்திருக்கிறேன்ட்டார் அவர். அவர் 1000 முறை தோற்றேன்னு சொல்லலை. I have discovered, but this is not the way to light a lamp in 1000 ways. 1000 முறை தோற்றேன் என்று எடிசன் சொல்லவில்லை, இந்த 1000 வழிகளிலும் எரிய வைக்க முடியாது என்று கண்டுபிடித்திருக்கிறேன். 1001வது முறையோ 2வது முறையோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு நைட்டு ராத்திரி 12 மணிக்கு 2 மணி நேரம் அது எரியலை. ஏன்னா விளக்கு எரியுது, தீப்பிடிச்சு எரியலை, வெடிக்கலை, வெளிச்சம் குறையலை. அது வரைக்கும் பயன்படுத்தின எல்லாம் தோல்வி அடைஞ்சு வெற்றி பெற்றுட்டாரு. 2 மணி நேரமாக அதிக வெப்பம் அடையாமல், எரிந்து சாம்பலாகாமல், வெடிக்காமல் தான் கண்டுபிடித்த மின்சார விளக்கு எரிந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச எடிசன் நேராக போய் மனைவியை எழுப்பினார். இந்த அம்மா நல்ல தூக்கத்தில் இருந்தாங்க. என்ன அப்படின்னாங்க, பல்பு எரியுது அப்படின்னாரு. அமர்த்தி தூங்குங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கு. அந்த அம்மா மாதிரி தான் நம்மால் இருக்கான் இப்போ. ஆமாம், அந்த ஒரு டிஸ்கவரியை, அந்த ஒரு உற்சாகம் அந்த அம்மாவுக்கு வரல. ஏன்னா அந்த ஆள் பல முறை எழுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் அந்த பாதையில் போகிறான். உலகம் எப்படி இயங்குதுன்னு பாரு. இந்த உலகத்திலேயே தனக்கான உணவை தானே தயாரிக்கும் வலிமை பெற்றவைகள் தாவரங்கள். மண்ணிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொள்கிறது, எல்லா புரத சத்துக்களையும் எடுத்துக்கொள்கிறது, தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது, சூரிய ஒளியிலிருந்து தனக்கான உணவை தயாரிக்கிறது. இப்போ உலகில் தனக்கான உணவை தானே தயாரிக்கும் உயிர் எது? தாவரம். இப்போ தாவரத்தை உண்டு வாழும் உயிரினங்கள். அடுத்த நிலை பகுத்துண்டு பல்லுயிர்னு சொன்னால வள்ளுவன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த தாவரங்களை உண்டு வாழும் உயிர்கள் 2வது நிலை. அதுக்கு தமிழில் என்ன பேர்? சாகபட்சினிகள் இல்லையா? தாவரங்களை உண்டு வாழும் மான், முயல், பறவைகள், சிறு உயிர்கள், இந்த தாவரங்களை உண்டு வாழும் உயிர்கள். அவைகளுக்கு எது உணவு? தன்னைத்தானே காத்துக்கொள்ளும், தனக்குத்தான உணவை தானே தயாரித்து கொள்ளும் தாவரங்களை உண்டு வாழ்வது. அப்படி தாவரங்களை உண்டு வாழும் விலங்குகளை உண்ணும் விலங்குகள் அடுத்த நிலை. ஆமாம், இன்னொரு உயிர் இருக்கு, அது தாவரங்களையும் சாப்பிடும், விலங்குகளையும் சாப்பிடும். ஆமாம், 2ஐயும் சாப்பிடும். ஆமாம், எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளவையும் சாப்பிடும். அப்போ இந்த சுழற்சி தெரியுதா? தாவரங்களில் இருந்து சாப்பிடும் சாகபட்சணிகள், சாகபட்சணிகளில் இருந்து அனைத்தையும் உண்ணும் உயிருண்ணிகள். இப்போ இவை மனிதன் இருந்தானா, மனிதன் என்ன செய்கிறான்? ஆட்டையும் சாப்பிட்றான், காயையும் சாப்பிட்றான். ஆட்டை எப்படி சாப்பிட்றான் மனுஷன்? பட்டுக்கொட்டை ஒரே ஒரு எழுதிட்டாரு, இறைவோடு மனிதருக்கு விளையாடு. கொலை வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பான். எதுக்கு வெட்டி போடுறான்? வெட்டுற அன்னைக்கு வெயிட்டு கூட இருக்கணும்னா வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பான் கொலை. ஆமாம். அப்போ தாவரங்களில் இருந்து தாவரங்களை உண்டு வாழும் உயிர்கள், தாவரங்களை உண்டு வாழும் உயிர்களில் இருந்து அவைகளையும் உண்டு வாழும் உயிர்கள். இப்போ மீண்டும் ஒரு சுழற்சியின் இறுதியில் இந்த தாவரங்களை உண்டு வாழும் உயிர்கள்
தாவரங்களையும் உயிர்களையும் உண்டு வாழும் விலங்குகள் எல்லாவற்றையும் எது உண்ணுகிறது? மண். எந்த மண்ணிலே இருந்து உயிர் சத்து, எந்த மண்ணிலே இருந்து உயிர் சுழற்சி தாவரங்களின் வழியாக புறப்பட்டதோ அந்த சத்து, அந்த உயிர் சத்து மீண்டும் சுழன்று எங்கே போய்விடுகிறது? மண்ணுக்கே போய்விடுகிறது. இந்த சுழற்சியை தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனாலே தான் மனிதர்கள் சொன்னார்கள், தாவரங்களையும் பாதுகாக்க வேண்டும், வாழும் விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா உயிரும் வாழ்வதற்கான உரிமை உடையது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல, அனைத்து உயிர்களுக்கும் ஆனது. உலகம் உள்ளங்கையில் என்று நீங்கள் சொன்னீர்களானால், உங்கள் உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது நீங்கள் விரும்பினால், உள்ளங்கையில் 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 ஒரு கவளம் சோறை ஏந்துகிற போது எவ்வளவு புனிதமாக பசித்தவன் ஏந்துகிறானோ அதுபோல இந்த உலகம் நம் கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நான் இப்போது பேசிய செய்திகளை எல்லாம் எனக்கு எது கொடுத்தது என்றால் புத்தகங்கள் கொடுத்தது. புத்தகங்கள் தான். இலக்கியம் ஒரு சுடர், அறிவு ஒரு ஒளி. நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே அணையாத ஒரு பொருள் எது? இந்த உலகத்திலேயே நாம் பார்த்த இந்த பிரபஞ்சத்திலேயே அணையாத பொருள் எது? சூரியன். ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் பொருள் சூரியன். அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் பொருள் சூரியன். ஆனால் அந்த சூரியனை கூட உங்களுக்கும் எனக்கும் 12 மணி நேரம் தான் வெளிச்சம் கொடுக்கும். அதற்கு பிறகு பூமியின் சுழற்சி காரணமாக சூரியனின் ஒளிப்படும் பாதையில் இருந்து நாம் விலகி போய்விடுகிறோம், இல்லையா? விஞ்ஞானம் எப்படி மாறிக்குதுன்னு பாருங்க. ஒரு ஊர்ல சொல்லித்தர்றான், சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு சொல்லித்தர்றான் நம்ம ஊர்ல. ஆமா, காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார், காலையில் எழுந்தவுடன் சூரியன் உதிக்கும் திசையை பார், அது கிழக்கு. பின்புறம் இருப்பது மேற்கு. 2 கைகளையும் நீட்டு, வலதுபுறம் இருப்பது 2 பேர் தான் தெரியுது. ஆமா, 5 3 8ன்னு கேளுங்க எவ்வளவுன்னு, எல்லாம் கால்குலேட்டருக்கு போயிடுவாங்க. வலதுபுறம் இருப்பது தெற்கு, இடதுபுறம் இருப்பது வடக்கு. இது பாடத்தில் இருக்கு. பையன் எந்திரிச்சு வாத்தியாரை கேட்டான், நைட்டில் எப்படி சார் தசை பார்க்கறதுன்னு. வாத்தியார் சொல்லிட்டாரு, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? அந்த கேள்விக்கு வாத்தியார்ட்ட பதில் இல்லை. நம்ம சொல்லி கொடுத்தோம், சூரியன் உதிக்கும் திசையை பார் கிழக்கு. இன்னொரு நாட்டில் சொல்லித்தர்றான், சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை, உதிப்பதாக சொல்லப்படும் இடத்திற்கு நாம் வைத்த பெயர்தான் கிழக்கே தவிர கிழக்கில் சூரியன் உதிக்காதுன்னா. இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னொருத்தன் சொல்லி கொடுத்தான், சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லைன்னா. எது உண்மை? கடைசி சொல்றதுதான் உண்மை. உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. உதிப்பதும் மறைவதும் தோற்றம், பூமியின் சுழற்சி காரணமாக. இப்போ 12 மணி நேரம் தான் சூரியனின் ஒளி நமக்கு கிடைக்கிறது. அணையாத எப்போதும் கனந்து கொண்டே இருக்கும் சூரியனின் ஒளியே கூட 12 மணி நேரம் தான் கிடைக்கும். ஒரு மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் 2 மணி நேரம் தான் கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும். இது மின் தடை வருகிற வரைதான் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் அன்னைக்கு முடிஞ்சிச்சு. நீங்கள் நம்ப முடியாது இதை. இணைப்பு இருக்கிற வரை மின்சாரம் கிடைக்கும். 12 மணி நேரம் வரை சூரியனின் வெளிச்சம் கிடைக்கும். 2 மணி நேரம் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் தரும். ஆனால் ஒரு தீக்குச்சி சில நொடிகள் வெளிச்சம் தரும். ஆனால் கற்ற கல்வி, பெற்ற அறிவு எல்லா காலங்களிலும் வெளிச்சம் தரும். எல்லா காலங்களிலும் வெளிச்சம் தரும். அணுசக்தி நிலையத்தினுடைய இயக்குனர் பேசுகிற போது சொன்னார், எனர்ஜி எனர்ஜி அதுதான் இன்னைக்கு உலகத்தை காப்பாற்ற போகிறது என்று. 1917ஆம் ஆண்டு சோவியத் புரட்சிக்கு பிறகு எந்த 2 துறைகளில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது மாமேதை லெனின் சொன்னார், இ இ என்றார். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், வாட் இஸ் தட் இ இ? சிரித்துக்கொண்டே லெனின் சொன்னார், எலக்ட்ரிசிட்டி அண்ட் எஜுகேஷன் என்று சொன்னார். நவீன விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு மாற்றத்துக்கு மின்சாரம் தேவை, மனிதனின் வளர்ச்சிக்கு மாற்றத்திற்கு கல்வி தேவை. இந்த 2ம் நிறைவு பெற்றால் ஒரு சமூகம் தானே நிறைவு பெறும்.
அது தன் உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும். எந்த இருளிலும், நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை இங்கே யாரும் வாழ முடியாது, யாருமே வாழ முடியாது. எப்போது வேண்டுமானாலும் துன்பங்கள் வரும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், துன்பங்கள் தாமே நிகழ்பவை. மரணம், விபத்து, இழப்பு, பிரிவு இவையெல்லாம் தாமே நிகழ்வை. நீங்களும் நானும் நடத்திக் கொள்வதில்லை, நாம் அதை விரும்புவதே இல்லை, அது தானாக நிகழ்கிறது. பிரிவு, மரணம், துக்கம், நோய், விபத்து, துன்பங்கள் தாமே நிகழ்வை. இன்பங்களைத்தான் நாம் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் வந்தீர்கள் பாருங்கள், நாம் கூடினோம் பாருங்கள், என்னை பேச அழைத்தார்கள் பாருங்கள், நான் பேசினேன் பாருங்கள். இது நாம் உருவாக்கி கொண்ட இன்பம். இன்பம், இன்பங்கள் மனிதன் உருவாக்கிக் கொள்வது, துன்பங்கள் தாமே நிகழ்வது. தாமே நிகழும் துன்பங்களிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு மனிதனுக்கு எப்போதும் துணையாக இருப்பது கல்வி ஒன்றுதான். அதன் வழியாகத்தான் மனிதன் உயர்வு பெற முடியும். உங்கள் குழந்தைகள் மருத்துவனாக வேண்டும், பொறியாளனாக வேண்டும், பேராசிரியனாக வேண்டும் என்று நீங்கள் கனவு காணலாம், பிழையே இல்லை. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தை முதலில் மனிதனாக இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் விரும்புகிற பொறியாளனாக, விஞ்ஞானியாக ஆவதற்கு தேவையான கல்வியை பெறுவதற்கு ஒரு நூலகம் இல்லாத ஒரு வீடாக உங்கள் வீடு இருக்கவே கூடாது. குழந்தைகளை படி படி என்று சொல்லாதீர்கள், நீங்கள் படியுங்கள். நீங்கள் படிக்க ஆரம்பிங்கள், குழந்தைகள் தானாக படிப்பார்கள். நான் இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் படிப்பது மாதிரி நடிக்கவாவது செய்யுங்கள். தலைகளாக வைத்துக்கொண்டு நடிப்பதாக பாவனை கூட செய்யுங்கள். நீங்கள் படிப்பதாக நம்பி குழந்தை படிக்க ஆரம்பித்து விடும். பள்ளிக்கூடங்கள் வீடு போல இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. பள்ளிக்கூடங்கள் வீடு போல இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. அதை விட முக்கியம், வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும். நூலகம் இல்லாத ஒரு வீடு என்பது கல்லறைக்கு ஒப்பானது. நூலகம் இல்லாத ஒரு வீடு என்பது கல்லறைக்கு ஒப்பானது. போர்கே சொன்னார், ஒரு நூலகம் என்பது சொர்க்கத்திற்கு ஒப்பானது என்றால், புத்தகங்கள் இல்லாத ஒரு வீடு கல்லறைக்கு ஒப்பானது தான், நரகத்திற்கு ஒப்பானது தான். குறைந்தது 50 to 100 புத்தகங்கள் இருக்கிற ஒரு சிறிய நூலகத்தை உருவாக்குங்கள். நீங்கள் படியுங்கள், உலகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியலாம். நான் சொன்னேன் பாருங்கள், அறிவு என்கிற வெளிச்சம், அந்த ஒளி என்றைக்கும் அணையாது. இறந்த காலத்திற்கு பின்னால், இருண்ட இறந்த காலத்தின் பின்னே போவதற்கு அறிவு துணை செய்யும். மங்கலான பனிமூட்டமான எதிர்காலத்தில் பயணம் செய்வதற்கு அறிவு துணை செய்யும். பெரும் துன்பங்கள் வருகிற போது அதை கடந்து போவதற்கான வலிமையை, ஆற்றலையும் கல்வி தரும். நிறைய செல்வமும் திடீர் செல்வமும் திடீர் புகழும் வந்துவிட்டால் மமதையில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு கல்வி உதவி செய்யும். வாழ்க்கையில் சிறந்தவற்றை தேர்வு செய்வதற்கான ஆற்றலை கல்வி தரும். கல்வி சாதாரணமானது அல்ல. டால்ஸ்டாய் ஒரு வரியில் எழுதிவிட்டு போனார், கோவிலில் அர்ச்சனை செய்கிற ஒருவனும் அழகான ஒரு செருப்பை தைக்கிறவனும் ஒரே வேலையைத்தான் பார்க்கிறார்கள் என்று எழுதினார். ஒரே வேலையைத்தான் பார்க்கிறார்கள் என்றார். அழகாக செருப்பு தைக்கிறவரும் கோவிலில் அர்ச்சனை செய்கிற ஒருவரும் ஒரே வேலையைத்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு சமத்துவமான நோக்கு இருந்தால் டால்ஸ்டாய்க்கு அந்த வார்த்தைகளை எழுத முடியும் என்று பாருங்கள். உலகம் நம்முடையது என்று கருதினால், நாம் இந்த உலகத்தின் ஒரு பகுதி என்று நீங்கள் கருதினால், வாசிப்பினால் மனதை விரிவு செய்து கொள்ளுங்கள். அதைத்தான் பாரதிதாசன் சொன்னார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. எதற்கு? விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று பாடினார். இந்த மனித குலத்தின் ஒரு பகுதி நான். இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் வாழும் உரிமை இருக்கிறது. அவைகளின் உரிமையை நான் மதிக்கிறேன். அவைகளுக்கான இடத்தை நான் விட்டு வைப்பேன். அவைகளின் சுதந்திரத்தில் நான் குறுக்கிட மாட்டேன். கார்கி எழுதினார், நான் பிறந்து 5 நிமிடங்கள் தான் சுதந்திரமாக இருந்தேன் என்று எழுதினார். கார்கியோட வார்த்தைகள். நான் பிறந்து 5 நிமிடங்கள் தூய்மையாக இருந்தேன், சுதந்திரமாக இருந்தேன். விரும்பியபடி புரண்டு படுத்தேன், விரும்பியபடி கைகால்களை அசைத்தேன், விரும்பியபடி அழுதேன். மனிதர்கள் தொட்டு தூக்கினார்கள். கார்கி எழுதினார், மனிதர்கள் தொட்டு தூக்கினார்கள். அதற்கு பிறகுதான் என் மீது பெயர், மதம், ஜாதி, மொழி எல்லாமே ஒட்டி கொண்டது. நான் சுதந்திரமாக இருந்தது அந்த 5 நிமிடங்கள் தான் என்று எழுதினார். இதை 50வது வயதில் கார்கி
எழுதினார் என்றால் 50வது வயதிலும் ஒரு 5 நிமிடமே ஆன குழந்தையின் சுதந்திர உணர்வோடு கார்கி வாழ்ந்தார் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கையை, அந்த குழந்தைக்கான மனதை, எல்லாவற்றையும் சமமாக கருதும் சமத்துவ எண்ணத்தை கருதுகிறவர்களுக்குத்தான் உலகம் உள்ளங்கையில் இருப்பதற்கு தகுதியானது. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் மேல் சாதியில் பிறந்தவன், நீ கீழ் சாதியில் பிறந்தவன், என் மொழி சிறந்தது, உன் மொழி தாழ்ந்தது, என் மொழியை நீ படித்தே ஆக வேண்டும், என்னோடு பேசுவதற்கு நீ என் மொழி படித்து விட்டு வர வேண்டும், நான் உன்னோடு பேசுகிற போது என் மொழியை புரிந்து கொள்வதற்கு நீ என் மொழியை படிக்க வேண்டும். எப்படி ஊர் சொல்லுவான், நான் அரிசி கொண்டு வர்றேன், நீ உமி கொண்டு வா. இங்கே அதுவும் கிடையாது. நான் வெறுங்கையோடு வர்றேன், நீ கொண்டு வா, என்னோடு எனக்கு தெரிந்த மொழியில் பேசு, என் மொழியை தெரிந்தவனாக நீ உன்னை மாற்றிக்கொள் என்று சொல்வது அல்ல உலகமயமாகுதல். அது அல்ல உலகம் தன்னுடையது என்று கருதுவது. தமிழர்கள் ஒருபோதும் பிறமொழி பகைமை பாராட்டியதில்லை. தமிழர்கள் பிறமொழிகளை படித்தவர்கள், பிறமொழியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். கால்டுவெல்லுக்கும் ஜியு போப்புக்கும் வீரமாமுனிவருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்? தமிழர்கள். தமிழர்கள் எல்லா மொழியும் படிப்பார்கள். வடமொழி படித்தவன் கம்பன். நாங்கள் வடமொழி படிக்க மாட்டோம் என்றா சொன்னோம். ஆனால் ஒருபோதும் என் மொழி தெய்வத்தின் மொழி, உன் மொழி நீச பாஷை என்று தமிழன் சொல்ல மாட்டான். என் பாஷை தேவ பாஷை என்று சொன்னவர்களின் பாஷை செத்து போய்விட்டது. ஆமா, உன் பாஷை நீச பாஷை என்று சொன்னவர்களின் மொழி செத்து போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தமிழன் எந்த மொழியையும் தேவ பாஷை என்று சொன்னதில்லை. தமிழன் எந்த மொழியையும் இழிவான பாஷை என்று சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால் தெய்வம்தான் சொல்லி இருக்கிறது எம்மை தமிழால் பாடுக என்று, இல்லையா? தெய்வமே தான் உயிர் வாழ்வதற்கு என்னை தமிழால் பாடிவிடு என்று சொன்னதென்றால், ஏன் சொன்னதென்றால் தமிழுக்கு முதுமை மட்டும் இல்லை, தமிழுக்கு பழமை மட்டும் இல்லை, தமிழுக்கு மேன்மை உண்டு. அந்த மேன்மை உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் என்று கருதுவது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவது, அதுதான் உள்ளங்கையில் உலகம். நன்றி.